அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். ஆ இப்போ தீபாவளிக்கு போய் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா குடும்பத்தோட மகிழ்ச்சியா நாள ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவும், சந்தோஷமாவும் அமையணும்னு வாழ்த்துறேன். இந்த பதிவு அடுத்த பதிவா பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாத பலன்கள் ரெடியா இருக்கு. அத போடணும்னு விருப்பம் படுறவங்க கமெண்ட்ல உங்களோட ஐப்பசி மாதம்னு மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேத்த மாதிரி பதிவுகள் வரதுக்கு தயாரா இருக்கும். இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சில புதிய விஷயங்களை செய்யறதுக்கு இன்னமும் உந்துதலா இருக்கும். நிறைய புதுசா யோசிக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யறதுக்கு எங்களுக்கு உந்துதலா இருக்கும். இப்போ நாளை பொறுத்தளவுக்கு ஒரு சுமூகமான நாளா தான் இருக்கு. தேதி பார்த்தீங்கன்னா 19/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா திரையோதசி திதி பகல் 1:54 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் 5:51 மாலை 5:51 வரைக்கும் உத்தர நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் இருக்கு. கன்னி ராசியில சந்திரன், கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா அமிர்த யோகம் கலந்த மாதிரி இருக்கு. சித்த யோகமும் சூரிய உதயம் காலையில் 5:59க்கும் சூரியன் மறைவு மாலை 5:47க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:19 5:57 47 வரைக்கும் இருக்குது. இது பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நாளாக இருக்கும். யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் 11:53 பகல் 1:22 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா மாலை 2:50 4:19 வரைக்கும் இருக்குது. இப்போ உத்தர நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கருவுரை, பூ முடிக்க, சீமந்தம், உணவு வழங்க, சாமி கும்பிட, திருமணம், காது குத்த, கல்வி துவங்க, நகை அணிய, சாமி கும்பிட, இறை அமைக்கிறது, புது வீடு புக, தாலி செய்ய, கடல் பயணம் மேற்கொள்ள, உறவினர்களை சந்திக்கிறதுக்கேற்ற திதி நல்ல நட்சத்திரமாக தான் இருக்குது. திரையோதசியும் சேர்த்து தான். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஆதாயம், ரிஷப ராசிக்கு நஷ்டம், மிதுன ராசிக்கு ஜெயம், கடக ராசிக்கு ஆதரவு, சிம்ம ராசிக்கு உயர்வு, கன்னி ராசிக்கு சாந்தம், துலாம் ராசிக்கு விவேகம், விருச்சிக ராசிக்கு நிதானம், தனுஷ் ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு ஆலோசனை, கும்ப ராசிக்கு அன்பு, மீன ராசிக்கு நன்மையாக இருக்குது. நாள் முழுக்க சிறப்பாக எல்லா ராசிக்கும் இருக்குது. மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் தீபாவளி ஈவை கொண்டாடுறது நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க கொண்டு போகலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல அதிகம் ஆர்வம் இருக்கும். உறவினர்களோட வருகை பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அரசு வழியில் நல்ல ஒரு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. புதிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். வேலைகள்லையும் சரி நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலையும் இருக்குது. இப்போது தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு, வெற்றி பெறதுக்கு வேகமாக விவேகமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம். உங்களோட பணிகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். முக்கியமான வேலைகளை சிறப்பாக விவேகமாக செஞ்சு முடிக்கலாம். தொழிலில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி தான் நாள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாளை கொஞ்சம் திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா எல்லா விதத்துலேயும் இந்த நாள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நல்லுறவை பராமரிக்கிற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளேயே நல்ல ஒரு திருப்தி அளிக்கிற மனநிறைவு இருக்குது. சந்தோஷமாக நாளை மகிழ்ச்சியாக ஒன்றா கொண்டாடலாம். வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும். எதிர்பார்த்த பணம், எதிர்பாராத பணம்னு 2 வகையாக பிரித்து வரவு நல்லா தான் இருக்குது. சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. செலவு செய்யறதுக்கும் நிதானமாக பொறுமையாக செய்யலாம்.
எந்த ஒரு பதட்டமும் இல்லாம, பணம் பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிறந்த பலன் தர விதமா தான் இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியத்த பராமரிப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மனசுக்கு நிறைவான நாளா இருக்கு. மேஷ ராசிய பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க இனிமையாவும், புத்துணர்ச்சியோடையும் எல்லா விஷயத்திலயும் சாதகமா கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல், அதிர்ஷ்ட நேரம் காலை 9 மணிலேருந்து 10 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா தங்கையா இருக்கு. மேஷ ராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் கலவையா இருந்தாலும் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் சந்தோஷம் தர விதமாக தான் இருக்கு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நாளாக இருக்கு. நாளை சிறப்பாக கொண்டு போகிறது நல்லது. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கிரக நிலைகள் கொஞ்சம் பிரச்சனைகளை தரா மாதிரி இருந்தாலும் நாளை நிதானமாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொழிலையும் வியாபாரத்திலையும் எதிர்பாராத செலவுகள் விரயங்கள் ஏற்படலாம். வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகளால் வேலை பளு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்களால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வர மாதிரி இருக்கும். குடும்பத்தாரோட ஆதரவு கொஞ்சம் இருக்கிறது மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கும். உங்களை நீங்களே செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் உற்சாகமாகவும் சாதகமாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம். செய்கிற செயல்கள் காரியங்களில் சில ஏமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டுறாமல் உங்களோட சவால்களையும் தடைகளையும் தாண்டி வர வேண்டியது அவசியம். செயல்களை தடைகள்னால விடாமல் தொடர்ந்து செஞ்சு முடிக்க வேண்டியது உங்களோட கடமையாக இருக்குது. சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை தராது. எதிர்பார்த்த மாதிரி நாள் உங்களுக்கு அமையாத இருக்கும். கொஞ்சம் கவனமாக ரிஷபராசிக்காரங்க இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சின்ன சின்ன போராட்டங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். வேலைகளை சிறப்பாக முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உங்களோட பதட்டத்தினாலையும் குழப்பத்தினாலையும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. பிரச்சனைகள் இல்லாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் ஒருவருக்கொருவர் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் சொல்ல வர விஷயங்களை அவங்களுக்கு புரிகிற மாதிரி நிறுத்தி நிதானமாக எடுத்து சொல்கிறதும், அவங்க சொல்கிற கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பு மரியாதையும் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. குடும்பத்தில் சில எதிர்பாராத சூழ்நிலைகள் இருக்கும். வீண் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் கோவப்பட்டோ ஆத்திரப்பட்டோ நாளை கெடுக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ஒன்றாவே தான் இருக்குது. அதே நேரத்தில் நிதி நிலைமையை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம். கொஞ்சம் கண் அசந்தா இருக்கிற பணம் விரயமாகிறதுக்கும் காலியாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணத்தை செலவு பண்ணும் போது கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை ரிலாக்ஸாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரிலாக்ஸாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் பகல் 2 மணிலேருந்து 3 மணி வரை இருக்குது. அதிர்ஷ்டமான உறவு மாமாவாக இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இல்லை. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் உறவுகளுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதும் நல்லதாக இருக்கும். நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவைப்படும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு வேலை விஷயமாவோ இல்லைன்னா குடும்பத்தில் தீபாவளி கொண்டாடவோ பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. பயணங்களில் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அலைச்சல்னால சோர்வு அதிகமாக இருக்கும். உங்ககிட்ட சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மனநிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கோபங்கள் அதிகமாக இருக்குது. அதை கொண்டு போய் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ வேலையிலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ காட்டினீங்கன்னா வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். விட்டு கொடுத்து போகிறது இன்னைக்கு ரொம்பவே நல்லது. நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும். அது உங்களுக்கு வருத்தம் அடையலாம். இருந்தாலும் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்துல இன்னைக்கு கவனம். வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். வார்த்தைகளால பிரச்சனை ஏற்படலாம், பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நாளை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத நெகட்டிவான மாற்றங்கள் இருக்கலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பாராத மாற்றங்கள் உங்களை திக்குமுக்காட வைக்கிற மாதிரி இருக்கும். பிளான் பண்ணி நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாளை சுமூகமா கொண்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல பணியாளர்கள் கிட்ட ஆதரவு கிடைக்காது. எல்லா வேலைகளையும் நீங்களே இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அவங்களால சில தடை தாமதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு. வரவு இன்னைக்கு வியாபாரம் கம்மியான மாதிரி இருக்கும். தொழிலில் சரி ஒரு மாதிரி மந்த நிலை இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். திட்டமிட்டு உங்களோட தொழிலை கவனிக்க வேண்டியது அவசியம். முக்கியமாக நீங்கள் முன்னுரிமைப்படுத்தி செய்கிற காரியங்களுக்கு நல்ல பலன் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் தேவையில்லாத ஈகோ மனப்பான்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. நாளை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக வாய்ப்பு இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. துணைக்கிட்ட சில விஷயங்களை ஓப்பனாக பேசுறது நல்லதாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு துணையோட வெளியில் போங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை பண்ணிங்கன்னா நாள் கொஞ்சம் இனிமையாக போக வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பண வரவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது. வரவு அதிகமாக இருக்கும், தேவை அதிகமாக இருக்குது. ஆனால் வரது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். செலவுகள் ஏகப்பட்டது இருக்குது. சேமிப்பை பராமரிக்க முடியாது. அதாவது உங்களோட செலவுகளால் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேமித்து வைத்த பணம் கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கவனமாக செலவுகளை கண்காணித்து சேமிப்பை கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டம், அலைச்சல், ட்ராவல் எல்லாத்தையும் சேர்த்து தோள்கள், கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முறையான உடற்பயிற்சி செய்யுங்க. உடல் ஆரோக்கியமாக வைத்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட நேரம் காலை 11லேருந்து 12. அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா மகனாக இருக்குது. மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நிறைய இருக்குது. கஷ்டம் பிரச்சனைலாம் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். கண்மூடித்தனமாக நாளை கொண்டு போகலாம். திடீர் தனவரவு ஏற்படும். புத்திர பசங்க வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளியூர்லேருந்து வர வேண்டிய தொகை எதிர்பார்க்காம கைக்கு வந்து சேருது. ரொம்பவே திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய நாள். சிலருக்கு அடுத்து மேல் படிப்புக்காக வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். நினைச்ச காரியம் நிறைவேறும். சாதகமான பலன்கள் உண்டு. வரவும் நல்லா இருக்குது, சேமிப்பும் நல்லா இருக்கும். குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்துக்கும் குறை கிடையாது. தொணக்கூடையும் சரி பசங்களோடையும் சரி இனிமையான நேரங்களை செலவு செய்ய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைவீங்க. உங்களோட அணுகுமுறையில் விட்டு கொடுத்து போகிற போக்கு எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துக்குள்ள நிறைவான சந்தோஷம், திருப்தி இருக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் அதிகரிக்க வாய்ப்புண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகள் மற்றும் கூட வேலை செய்கிறவங்களோட இன்றைக்கி தீபாவளி ட்ரீட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாலியாக அது எங்கே வேணால் ஹோட்டலாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் வீடாக இருக்கலாம், அங்கே போனாலும் ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய நாளாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலை இல்லை. வேலையிலையும் சரி எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் நாளை மகிழ்ச்சியாகவே செய்யலாம். இன்றைக்கி வேலை கம்மியாக இருந்தாலும் தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக, ஏன்னா வேலை அதிகமாக இருக்குது, வரவு அதிகமாக இருக்கும், இல்லை வியாபாரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையாக புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் நல்ல ஒரு அன்பு நிறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் கையில் பணம் வந்தனால துணைக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செய்வீங்க. உங்களோட அன்பான உணர்வுகளை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவதன் மூலமாக உறவில் பிணைப்பும் புரிதலும் அதிகமாகும். ஜாலியாக ஒன்றா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை அதிகப்படுத்தி சந்தோஷத்தையும் இனிமையான தருணங்களையும் அதிகப்படுத்த வாய்ப்பாக அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக தான் இருக்குது. பங்கு வர்த்தகம் மூலியமாக சின்னதாக பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு உள்ளது. அதனால் சின்ன அளவில் முதலீடு செஞ்சு வருமானம் பார்க்குறது நல்லது. அதிக அளவில் போட்டுட்டு ஏமாறாமல் பார்த்துக்கோங்க. பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நல்ல ஒரு திடமான சேமிப்பு திட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் சேமிக்க வேண்டியது இன்றைக்கி கட்டாயமாக இருக்கும். வரவு நல்லா இருக்குது, செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குது. எதை பற்றியும் பண விஷயத்தில் கவலை இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இருக்கிற சுறுசுறுப்பு, மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். குறைபாடு இல்லாத நாளாக தான் மிதுன ராசிக்கு இருக்குது. வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கும். எதை
பத்தியும் கவலைப்படாம கடகராசிக்காரங்களுக்கு ஜாலியா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் மாலை 4 மணிலேருந்து 5 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு தம்பியா இருக்காங்க. சிறப்பா, மகிழ்ச்சியா, உற்சாகமா நாள கொண்டு போறது ரொம்பவே நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், குறிப்பா சொல்லணும்னா பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உறவினர்களால தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்க ஓரளவுக்கு ஆதரவா இருப்பாங்க. வேலையில இருந்த பணி சுமை கொஞ்சம் குறையும். ரிலாக்ஸா ஊருக்கு போற மாதிரி இருக்கும். தொழில் விஷயமா வெளியூர் பயணங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமா இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நாள பாசிட்டிவா கொண்டு போங்க. நேர்மையா நடந்துக்கங்க. எல்லா விஷயத்தையும் ஓப்பனா, வெளிப்படையா பேசுனீங்கன்னா, எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. முடிஞ்சா தொணக்கூட சில விஷயங்கள மனசு விட்டு பேசுங்க. குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. உறவினர்கள் வருகை வந்ததுன்னா, ஒ நீங்க அதிகமா பேசாம ஒதுங்கி போறது நல்லது. நீங்க பேசுற வார்த்தைகளால சில பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைகள் காரணம் செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக தான் இருக்கு. வேலையாவோ இல்லைன்னா குடும்பத்தோடையோ பயணம் செய்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு முக்கியமான வேலை இருந்தாலும் அதை நிலுவையில் வைக்காம முடிச்சிட்டு போகிறது நல்லது. சிலருக்கு அதனால் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு வேலைகளில் நிதானமாக திட்டமிட்டு செய்யுங்க. உங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால ஏனோ தானோன்னு செஞ்சிங்கன்னா அது பின்னாடி பிரச்சனைகள், பின்விளைவுகள் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட பேசும்போது ரொம்பவே கவனம். உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. பேசுகிற வார்த்தைகளால் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும், துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறதும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சகஜமாக நடந்துக்கிறதோ இல்லைன்னா நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதோ நல்லதாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பணத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாள். எதிர்பாராத திடீர் செலவுகள் எப்போ வேணால் ஏற்படலாம். இது உங்களுக்கு மன வருத்தத்தையும் பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவுகள் எதிர்பாராமல் நடக்கலாம். அதனால் கையில் இருக்கிற பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. காலையிலேயே எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு மாலையில் கஷ்டப்படாமல் திண்டாடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் இருக்கும். உங்களோட அலைச்சலும் பதட்டத்தினால கால் வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரிலாக்ஸாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். மனசு விட்டு இருங்க. மனசை ரிலாக்ஸாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செஞ்சு பழகிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் காலை 8 மணிலேருந்து 9 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மைத்துனராக இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுகள் பிறக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற நாள். குடும்பத்தோட வெளியூர் பயணம் போக வாய்ப்பு இருக்குது. இது ஆல்ரெடி ஏற்கனவே பிளான் பண்ண விஷயம்தான். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருக்கும். நண்பர்களோட சந்திப்பு கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கடன்களை குறைச்சிங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. செலவுகள் இருக்கும், இருந்தாலும் பணத்தை கவனமாக கையாளுங்க. விரயமாகாமல் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது. நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பதட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நாளை ஒரு பாதுகாப்பில்லாத உணர்வோட இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கே நாள் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சில சில அணுகுமுறைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அமைதியான அணுகுமுறை அவசியமாக தேவை. வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தொழிலை கவனிக்க வேண்டியது அவசியம். உங்களோட பதட்டம் பயம் இல்லாமல் திட்டமிட்டு காலையிலேயே வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது வேலைன்னு மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டிய காரியங்களுக்கும் இது பொருந்துகிற மாதிரி தான் இருக்குது.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணைக்கிட்ட உங்களோட உணர்வுகள கோவமாவும், எரிச்சலாவும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அது மனசளவுல அ நெகட்டிவான எண்ணங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தொணைய மகிழ்ச்சியா வச்சுக்க முயற்சி செய்யுங்க. இல்லன்னா முடிஞ்சா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு, அவங்கள சந்தோஷமா வச்சுக்க பாருங்க. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் இன்னைக்கு ரொம்பவே அவசியமா தேவைப்படுது. ஆ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வரவு சுமாரா தான் இருக்கும். ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு. பொறுப்புகள் காரணமா ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. பசங்களாலேயும் சரி, வீண் விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. பணத்த சேமிக்கலனாலும் பரவால்ல. விரயம் பண்ணாம பார்த்துக்கங்க. அ செ முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம நாள கொண்டு போனீங்கன்னா, ரொம்பவே நல்லதா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சீதோஷணின் நிலை மாற்றங்கள் நெறையவே இருக்கு. அதனால உங்களுக்கு சளி இல்லன்னா இருமல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க, பாசிட்டிவா எல்லா விஷயத்தையும் அணுகுறது நல்லது. பலனுள்ள விதமா நாள கொண்டு போறதுக்கு சிறப்பா திட்டமிட்டு கொண்டு போறது நல்லது. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 5லிருந்து 6 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அம்மாவா இருக்காங்க. நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலவையா இருக்கும். கவனமா, நிதானமா கொண்டு போறது நல்லது. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அது குடும்பத்துக்குள்ள குடும்பத்தில செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கையில பணம் கம்மியா இருக்கனால பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும். வியாபார விஷயமா மேற்கொள்ற பயணங்கள் கொஞ்சம் வரவு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதுவும் பத்தாது. ஆரோக்கியத்தில ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். வேலை விஷயமா பெரிய அளவுல வேலை செய்றவங்களுக்கு பாதிப்புகள் இல்ல. ஏன்னா விடுமுறை நாளுங்கிறனால கொஞ்சம் ரிலாக்ஸாவே இருக்கலாம். இருந்தாலும் நாள பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாவே எல்லா விஷயத்தையும் யோசிக்க ஆரம்பிங்க. நெகட்டிவா எதையும் யோசிக்காதீங்க. உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வு அதிகமா இருக்கு. வெளியில போயிட்டு வரதுனால மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்ல. கவனமா சூழ்நிலைகள கையாளுங்க. பதட்டத்தையும், உங்களோட பய உணர்வும் உங்களோட நாள கெடுக்க வாய்ப்பு இருக்கு. பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில அ லீவு இருந்தாலும் சில வேலைகள் கொஞ்சம் செய்ய வேண்டியதா இருக்கும். அ அ கடைசி நேர வேலைகள அவசரமா செய்ற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள முடிக்கணும்னா, கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவைப்படுது. உங்களோட வேலைகள முறைப்படி திட்டமிட்டு செய்யுங்க. அது தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, கவனமா இருக்க வேண்டியது அவசியம். தொழில்ல பயணங்கள் இருக்கிறதுனால, கடைசி நேர பயணங்கள் பதட்டத்தையும் குடுக்கும். ஆனா, அந்த பதட்டத்தினால, அலைச்சல்னால சில ஆதாயமும் இருக்கு. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. கணவன் மனைவி க்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தேவையில்லாத சூடான விவாதங்கள், காரணங்கள் பணப்பற்றாக்குறை. இத தவிர்க்க வேண்டியது முழுசும் அவசியமா இருக்கு. இல்லன்னா விடுமுறை நாட்களும், சந்தோஷமான அ தீபாவளியும் கெட்டுப் போற மாதிரி இருக்கு. உறவுல நல்லிணக்கத்த பராமரிக்க எல்லா விஷயத்தையும் சகஜமா எடுத்துக்கங்க. தொணை என்ன பேசினாலும் அத பெருசா எடுத்துக்காம, நாள கேஷுவலா கொண்டு போறது ரொம்பவே நல்லது. விட்டு குடுத்து போயிடுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா பிரச்சனை பண்ணாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவும் செலவும் ஒண்ணா தான் இருக்கு. ஆனா வரவ விட செலவு 3 மடங்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. விரயமாக வாய்ப்பு இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த முறைப்படி செலவு செய்ய நீங்க நிலை ப அ புத் புத்திசாலித்தனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. வீண் விரயங்கள், பண இழப்பு ஏற்பட்டு வருந்தி பிரயோஜனம் கிடையாது. கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு சரியான சாப்பாட சாப்பிடுங்க. அதிக அளவுல நீர் பருகுங்க. உங்களோட ஆரோக்கியத்தில கவனமா இருக்க வேண்டியது அவசியம். டீஹைட்ரேஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. வெயில்லயும் அலையாம மழையிலயும் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, அதிர்ஷ்ட நேரம் பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு தந்தையா இருக்கு. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்னைக்கு நல்ல பலன் தர விதமாவும், சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாளா தான் இருக்கும். கடந்த சில நாட்களாவே நீங்க நிம்மதியாவும், திருப்தியாவும் தான் இருப்பீங்க. இன்னைக்கு ரொம்பவே உற்சாகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்ப உறவுகளோட நல்ல ஒற்றுமை இருக்கும். பொருளாதார நிலை சிறப்பா இருக்கும். தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுற மாதிரி இருக்கு. பொன் பொருள் சேர்க்கை நல்லாவே இருக்கு.
நண்பர்கள், புதிய கூட்டாளிகள் சேர்க்கையால தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள். கூட பொறந்தவங்க ரொம்பவே உதவியா இருப்பாங்க. சில செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன் கிடைக்கும். நாள மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் கொண்டு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. மனசுக்கு நிறைவா நாள் இருக்கு. குடும்பத்தோடையும் சரி, மனசுக்கு பிடிச்சவங்களோடையும் இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அமைதியான மனநிலையும் நிறையவே இருக்கு. உங்களோட முக்கியமான செயல்களை செஞ்சு நல்ல ஒரு திருப்தியான உணர்வை அடையக்கூடிய நாள். குறைவில்லாத நாள். சந்தோஷத்துக்கும் உங்களோட திருப்திக்கும் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கு. செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வேலைகள்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி முன்கூட்டியே முடிச்சாச்சு. இன்னைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கும். தொழிலில் கொஞ்சம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாள். அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதிக பணவரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு திருப்தியாகவும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளும் நிறையவே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பு இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை மேம்படுத்திக்க உதவியான நாளாக இருக்குது. சிறப்பாக நாளை கொண்டு போகலாம். தொணக்கூட வெளியில் போக வாய்ப்புகள் இருக்குது. அது மூலிமா இனிமையான தருணங்களை அனுபவிப்பீங்க. சந்தோஷத்துக்கும் இனிமையான தருணங்களுக்கும் குறைவில்லாத நாள். திருப்தியாக தொணக்கூட மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணவரவு நல்லாவே இருக்கும். எதிர்பாராத வகையில் சேமிப்பு உயரக்கூடிய நாளாக தான் இருக்குது. மனசுக்கு நிறைவாக இருக்கும். கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பணத்தை முக்கியமாக முடிவு பண்ணி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாள். அதை சேமிக்கிறதுல பயன்படுத்திக்க ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றலோட, தைரியத்தோட, உறுதியோடு இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. எதை பற்றியும் விருச்சிக ராசிக்காரங்க கவலைப்பட வேண்டிய அவசியமான நாளாக இல்லை. நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்துக்கும் குறைவில்லாத நாளாக தான் இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4. அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மகளாக இருக்குது. ஜாலியாக, மகிழ்ச்சியாக, உற்சாகமாக நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, நல்ல ஒரு உற்சாகத்தோடு இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பசங்க வந்து பெற்றோரோட நல்ல மதிப்பை பெறலாம். பெற்றோர் பசங்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாள். பொருளாதாரம் நல்லாவே சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில், அதாவது பேச்சுவார்த்தைகளில் நடந்த விஷயங்களில் இன்றைக்கி வெற்றி வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்கலாம். வளர்ச்சிக்கு உரிய நாளாகவும் திருப்திக்கான நாளாகவும் தான் தனுசு ராசிக்கு இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக கையாளுங்க. குடும்பத்துக்குள்ள எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் திட்டமிட்டு பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். உங்களோட வளர்ச்சிக்கு குறை இருக்காது. உங்ககிட்ட தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்கும். உச்சத்துக்கு போகக்கூடிய நாளாக இருக்குது. சிறப்பாக நாளை கொண்டு போக எல்லா விதமாக வாய்ப்புகள் இருக்குது. கவலை இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. நல்ல பெயரும் பாராட்டும் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி. நீங்கள் கையாளும் புதிய யுக்திகளுக்கு நல்ல ஒரு வியாபாரம் அதிகமாகிறது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். மனநிறைவோட வியாபாரத்தை பார்ப்பீங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட வேலை பார்க்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலை இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குறையே கிடையாது. புரிதல் நல்லா இருக்குது. நட்பான அணுகுமுறை நல்லா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு 2 பேருக்குள்ளேயும் உறவை பிணைப்பை வலுப்படுத்தி 2 பேரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி தான் நாள் இருக்குது. நாளில் நீங்கள் 2 பேரும் சில விஷயங்களை முடிவெடுக்கவும் கலந்து ஆலோசிக்கவும் ஏற்ற ஒரு நாள். இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற நாளாக தான் இருக்குது. சிறப்பாக நாளை பயன்படுத்திக்குங்க. பசங்களோட எதிர்காலத்துக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக தான் இருக்குது. சேமிப்பு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது குடும்பத்துக்காகவும் அத்தியாவசிய செலவுகளாக இருக்கிறதுனால பெருசாக அதை பற்றிலாம் வருத்திக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக மகிழ்ச்சியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பசங்களோடையும் குடும்பத்தோடையும் வெளியில் போயிட்டு வர்றது கொஞ்சம் விரயங்கள் ஆகலாம். செலவுகளை கண்காணித்தா போதும். பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. நாளை நல்லா பயன்படுத்திக்கங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சியும் தவற விடாமல் எல்லா விஷயத்துலையும் கலந்துக்கிறது உங்களுக்கு நாளை சிறப்பாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கியத்தில் குறைபாடு இல்லை, வரவுல திருப்தி, வேலைகள்லையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம். தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை, அதிர்ஷ்ட நேரம் மாலை 3 மணிலிருந்து 4 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மனைவி. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பெரியவங்களோட மாற்று கருத்துக்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க கூடலாம் தேவையில்லாத வாக்குவாதம்லாம் பண்ணாதீங்க. அது உங்களோட மன நிம்மதியை குறைக்கிற மாதிரி இருக்குது. பசங்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். புக்கு எடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபட மாட்டாங்க. அது உங்களுக்கு கடுப்பேற்றுற மாதிரி இருக்கும். தட்டி கொடுத்து உஷாராக ஜாக்கிரதையாக சில விஷயங்களை செய்கிறது நல்லது. வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா போனஸ் எதிர்பார்த்தீங்க, அது டிலே ஆகிற மாதிரி இருக்கும். வெளியூர் பயணங்கள் நல்லா தான் நிறையவே இருக்கும். அதனால கொஞ்சம் சாதகமான பலன் இருக்கும். ஊருக்கு போகிறனால திருப்தியான மனநிலை இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையோ இல்லை ஆன்மீக வழிபாடோ பண்ணிங்கன்னா நல்ல பலன் தர மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு சின்ன சிறப்பான விஷயம், யார் கூட பழகினாலும் அவங்கள ஈஸியாக நண்பராக்கிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலையோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம். என்னதான் வேலைகளை கொஞ்சம் நிறைய இருந்தாலும் ஓரளவுக்கு சில வேலைகளை முடிச்சுட்டு ஒரு சில வேலைகளை நிலுவையில் வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான வேலைகளை முன்னுரிமைப்படுத்திட்டு செஞ்சிட்டிங்கன்னா அது பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துக்க உதவியாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட சில காரணங்கள், சில பதட்டங்கள், சில பாதுகாப்பு இல்லாத உணர்வு, கணக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும். உறவில் புரிதல் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கியமான உறவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கூட ஓப்பனாக மனசு விட்டு பேச வேண்டியது அவசியம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள், அவங்க கேட்குற விஷயங்களை அவங்க கேட்குற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு குறையில்லாமல் கொண்டு போகலாம். பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போனாலே போதும். பசங்களோட பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு பெருசாக எடுக்க வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் செலவுகள் ஏகப்பட்டது இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிற பணத்தை கடன்களில் அடைக்க பாருங்கள். ஏன்னா விசேஷ நாட்களில் அவங்களோட ப்ரெஷர் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கே முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு வராமல், விசேஷ நாளில் வராமல் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பண பிரச்சனைகளையும் பேசியாவது அவாய்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உடல் உழைப்பு காரணமாக தோள்களில் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் செய்யுங்க, ஓய்வெடுங்க, மனசை அமைதியாக வச்சுக்க, ரிலாக்ஸாக இருக்க வேண்டியது அவசியம். மகர ராசியை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கிரீம், அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணிலிருந்து 11 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு நண்பராக இருக்காங்க. நிதானமாக பொறுமையாக மகர ராசிக்காரங்க நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. உங்களுக்கு நாளை சொல்லவே வேண்டாம். குழப்பங்கள், பயம் இது எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதில் தடை தாமதங்கள் நிறையவே இருக்குது. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தோண்டி மறையலாம். வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக பண விஷயத்தில் கவனம். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா கடைசி நேரத்தில் அவசரத்தில் நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளாக முடிய வாய்ப்புகளாக இருக்கும். நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரமோ பதட்டமோ இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம். சில தடைகளை சந்திக்கக்கூடிய நாள். எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா இந்த நாளை ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. யார் கூடயும் வாக்குவாதமும் விவாதமும் பண்ணாதீங்க. குடும்பத்தாரோட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. வீணாக தேவையில்லாத பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. தொழிலில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொழிலில் நீங்கள் இன்றைக்கி அவசரத்தில் செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு பண இழப்போ இல்லைன்னா வியாபாரத்தில் பொருள் இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத தவறுகளை செஞ்சுட்டு பிரச்சனையில் அப்புறம் முழிக்காதீங்க.
பொறுமையோட வேலைகளை செயல்படுங்க. எந்த ஒரு வேலையா தொழிலா இருந்தாலும் நிதானமா ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சில விஷயங்கள்ல பண விஷயத்துல தொழில்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணை இன்னைக்கு நடந்துக்கிற விதம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அ கொஞ்சம் புத்திசாலித்தனமா, அறிவுபூர்வமா பிரச்சனைகள சமாளிக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. தொணைக்கிட்ட தேவையில்லாத கோவத்தையும், எரிச்சலையும் காட்டாதீங்க. நிதானமா சூழ்நிலைக்கேற்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா அணுகுறது நல்லது. அப்படி இல்லையா, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அமைதியா ஒதுங்கி போயிடுங்க. அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கட்டுப்பாடு ரொம்பவே இருக்கு. எதிர்பார்த்த தனவரவு இல்ல. கையில பணம் கம்மியா இருக்கு. பண பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அத கண்காணிக்க வேண்டியது அவசியம். அத தவிர்க்கலைனா கடன் வாங்குற சூழ்நிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்பவே கவனம். பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். வெளியிடங்கள்ல தேவையில்லாம சாப்பிட்டு அதை உடலை கெடுத்துக்காம பார்த்துக்கிறது நல்லது. உங்களை நீங்களே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. செய்கிற விஷயங்கள்ல ரொம்பவே கவனம். உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா 2 அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நீலம், அதிர்ஷ்ட நேரம் மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரியா இருக்காங்க. கும்பராசியை பொறுத்தளவுக்கு பொறுமை அவசியம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவு இருக்காது. பசங்க படிக்கிறது இன்னைக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆர்வத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். சுப செலவுகளும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல ரிலாக்ஸாக வேலைகளை செய்வீங்க. தெய்வ வழிபாடு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு. மகிழ்ச்சிக்கு குறையில்லாத நாள். நீங்க சுப காரியங்கள், சுய காரியங்களில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. புதிய நண்பர்கள் ஏற்படுத்தவும், நண்பர்கள் பட்டியல் விரிவடையவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. குடும்பத்துக்குள்ள எதிர்பாராத சந்தோஷங்கள், எதிர்பாராத தனவரவு, மகிழ்ச்சிக்கு குறையில்லாத நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்கு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய நாள். வருமானம் அதிகமாக இருக்குது. சந்தோஷம் அதிகமாக இருக்கும். வேலைகளை சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்க, கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி உங்களோட கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் ரிலாக்ஸாக, ஸ்மூத்தாக, கூலாக நாளாக ஹேண்டில் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கிற நாள். 2 பேருக்குள்ளே நல்ல உறவை மேம்படுத்த தொணக்கூட மனசு விட்டு பேசுவீங்க. தொணக்கூட வெளியில் போக வாய்ப்பு இருக்குது. பர்ச்சேஸுக்கு போகலாம். இல்லை குடும்பத்தோட நண்பர்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருப்தியும் மனசுக்கான நிறைவுக்கும் குறைவில்லாத நாள். போயிட்டு நாள் முழுக்க சந்தோஷமாக இருந்துட்டு மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை தொணக்கூட பகிர்ந்துக்க ஏற்ற நாளாக தான் இருக்குது. சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்துவீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு தொணக்கூட பேசக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு கவலையும் இல்லை. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு பங்கு வர்த்தகம் மூலிமா லாபம் தரக்கூடிய ஒரு நாள். மற்றும் சில எதிர்பாராத தன வரவோ இல்லைன்னா ஊக்கத்தொகையோ உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். அதாவது விசேஷ காலங்களில் தேவைக்கு ஏற்ப பணம் உங்கள் கையில் இருக்கிறது மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவலை இல்லை. உற்சாகமாகவே இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் உறுதியும் நாள் முழுக்க இருக்குது. மீனராசியை பொறுத்தளவுக்கு வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவில்லாத நாளாக தான் இருக்குது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8. அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட நேரம் பகல் 1 மணிலேருந்து 2 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மகளாக இருக்குது. மீன ராசிக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் போடுங்க. ஏன்னா இனிமே என்னோட ட்ராவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில புது புது விஷயங்களை பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது சென்னையை சுற்றி நிறைய விஷயங்களாக இருக்கும். சில கோயில்களாக இருக்கலாம், சில இடங்களாக இருக்கலாம். அதே சேனலும் வேற ஒரு சேனல் இருக்குது. அது சென்னை லைவ், சென்னை இன்ஃபோடைன்மெண்ட்டுன்னு இருக்கும். அதுலேயும் இந்த கோயில்கள் சம்மந்தமாகவோ இல்லை சென்னை பற்றியோ இல்லை பப்ளிக் ரிவ்யூவோ கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கும். பப்ளிக்கில் ஜோதிடத்தோட ஆராய்ச்சியை பற்றி பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கும். பல விஷயங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். உங்களோட ஆதரவு என்னைக்கு உங்களுக்கும் தேவைப்படுது. அது நீங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க, கவலை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட லைஃப்பை மேம்படுத்துறதுக்கு இந்த சேனலை அவங்க பயன்படுத்திக்கட்டும். உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி, வணக்கம்.